வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றி பார்க்க போகிறோம். தயிரில் நம்ம ஒரு சில தீமைகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது தயிர் என்னதான் ஆரோக்கியமான உணவுப் பொருளாக இருந்தாலும் அதை கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களிலுமே சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு தீமைகளை ஏற்படுத்தும். குறிப்பாக தயிரை எந்தெந்த உணவுப் பொருள்களோட சேர்த்து சாப்பிடக்கூடாது, தயிரை தாளித்து சாப்பிடலாமா வேணாமா, தயிர் சாப்பிடுவதற்கான சிறந்த நேரம் என்னென்ன, தயிரை எந்தெந்த உணவுப் பொருள்களோட சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்ற அனைத்து தகவல்களையுமே தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவு தயிர். நம்முடைய உணவு பட்டியலில் நம்ம தயிருக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுத்துருப்போம். ஆனால் கால நேரம் பார்க்காம நம்ம தயிரை சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. நண்பகலுக்கு முன்பாக தான் நம்ம தயிர் சாப்பிடுவது நல்லது. அதாவது எந்த நேரத்தில் தயிர் சாப்பிடுவது நல்லதுன்னா நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது நல்லது. அப்போ அப்படி நண்பகலுக்கு முன்பான நேரம் அப்படின்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நம்ம தயிர் சாப்பிடலாம். அதுதான் நண்பகலுக்கு முன்பாக நேரம். அப்போ நம்ம எந்த நேரங்களில் தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வெறும் வயிற்றில் காலையில் எழுந்ததுக்கப்புறம் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி நம்ம காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படலாம். ஸோ அதே போல் இரவு நேரங்களையும் நம்ம தயிர் சாப்பிடக்கூடாது. இரவு நேரங்களில் நம்ம தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா ஆஸ்துமா, சுவாசம் சார்ந்த பிரச்சனை, சளி தொந்தரவு, இருமல் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதனால் நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுங்க. காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் தயிர் சாப்பிடலாம். ஒருபோதும் இரவு நேரங்களில் நீங்கள் தயிர் சாப்பிடக்கூடாது. ஒரு சில பேர் தயிரை சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க. தயிரை நம்ம சூடுபடுத்தியும் சாப்பிடக்கூடாது. இந்த நம்ம தயிரில் இந்த எண்ணெய் போட்டு தாளித்து கருவேப்பிலை, கடுகெல்லாம் போட்டு சாப்பிட்றது நல்லது கிடையாது. அது உங்களுக்கு சுவையை மட்டுமே கொடுக்குமே தவிர 1% கூட மருத்துவ நன்மைகளை கொடுக்காது. சூடுபடுத்தக்கூடிய தயிரில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கெல்லாம் அழிஞ்சு போயிடும் சூடுபடுத்தும் போது. அப்போது அது உங்களுக்கு நன்மைகளே தராது. அதில் இருக்கக்கூடிய அந்த நன்மை தரக்கூடிய பாக்டீரியா அழிக்கப்படுவதால் அது உங்களுக்கு குடலில் எந்த விதமான ஆரோக்கிய நன்மையும் கொடுக்காதால செரிமானம் ஆவதிலையும் உங்களுக்கு தாமதம் ஏற்படலாம். அதனால் நீங்கள் தயிரை சூடுபடுத்தி சாப்பிடாதீங்க. தயிரை நீங்கள் வேணும்னா சிறிது சர்க்கரை சேர்த்து சாப்பிடலாம். அது உங்களுடைய உடலுக்கு உடனடி ஆற்றலை கொடுக்கும். ஸோ உடனே ஒரு ஃபாஸ்ட் எனர்ஜி தேவைப்படும் போது தயிர் கூட சர்க்கரை சேர்த்து சாப்பிடலாம். ஒரு சில பேர் தயிரை தினமும் சாப்பிடுவாங்க. தயிர் தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவுப் பொருளே கிடையாது. தயிரை தினமும் எடுத்துக்கொள்வது ஆரோக்கியம் அற்றது. தயிர் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய ரத்த நாளங்களில், ரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்தும். இதனால் ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தம் பிரச்சனை ஏற்படும். இதனால் இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்தங்கள் ரத்த நாளங்களில் சுருங்கி விரிஞ்சு அனுப்ப முடியாமல் போகிறதால ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படும் பொழுது இதயத்துக்கு ரத்தம் முறையான அளவில் போகாது. அதனால் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். இது இதயத்துக்கு முற்றிலும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் தயிரை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது ரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்தக்கூடியது. தொடர்ந்து தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் இயல்பாகவே வீக்கம் அடைய ஆரம்பிக்கும், உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும், அரிப்பு நம்மளுடைய சருமத்தில் தோன்ற ஆரம்பிக்கும், அக்கி போன்ற பிரச்சனைகள்லாம் கூட நமக்கு ஏற்படக்கூடும். அதனால் தயிர் தொடர்ந்து சாப்பிடும்போது ரத்த குழாய்கள் அடைப்பு சேரும், சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாகும். ஸோ சுகர் பேஷண்ட்டாக ஈஸியாக நம்ம ஆக ஆரம்பிச்சிடும். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சிடும். எனவே தொடர்ந்து நீங்கள் தயிர் சாப்பிடக்கூடிய பழக்கம் வச்சுருக்கீங்கன்னா அந்த பழக்கத்தை கைவிட்டுருங்க. உங்களுடைய உடல் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னாலும், நான் தொடர்ந்து இந்த மாதிரி தயிரை எடுத்துகிட்டு இருக்கேன், எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் இதுக்கப்புறம் நீங்கள் கைவிட்டு விடுவது நல்லது. ஏன்னா அது உங்களுக்கு நாளடைவில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். எனவே நீங்கள் தினமும் தயிர் சாப்பிடுவதும் தவிர்க்கணும். அப்போது எப்போ நம்ம தயிர் சாப்பிடணும்னா வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் நம்ம தயிர் சாப்பிடலாம். அதுவும் ஒரு வேளை மட்டுமே நம்ம தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. அந்த ஒரு வேளையும் நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடணும். அதாவது காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நம்ம தயிர் சாப்பிடுவது தான் அது சிறந்த நேரம். தயிரோட நம்ம எந்தெந்த உணவுப் பொருள்களோட இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். தயிரோட நம்ம வெங்காயத்தை இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்களுக்கு தயிர், வெங்காயம் அல்லது ரைதா என்று சொல்லக்கூடிய அந்த தயிர் பச்சடி, வெங்காய பச்சடி அப்படின்னு சொல்லக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை உங்களுடைய உணவு பழக்கத்திலிருந்து முதல்ல மாற்றிக்கிறது நல்லது. அல்லது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதோ விட்டு விடுவது மிகவும் நல்லது. ஏன்னா தயிர் அப்படின்றது இயற்கையிலேயே நமது உடலுக்கு குளிர்ச்சி தன்மையை அளிக்கக்கூடியது. வெங்காயம் அப்படி கிடையாது. நமது உடலுக்கு அது வெப்பத்தை அளிக்கக்கூடியது. அப்போ தயிரையும் வெங்காயம் சேர்த்து சாப்பிடக்கூடிய தயிர் பச்சடியோ அல்லது வெங்காய பச்சடியோ நமக்கு அதிகம் நம்ம சாப்பிடக்கூடிய பட்சத்தில் அது நமக்கு ஸ்கின் டிசீஸ், தோல் அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடும். உடல் அரிப்பு ஏற்படும். எக்ஸிமா, சொரியாசிஸ் போன்ற தோல் சார்ந்த குறைபாடுகள் நமக்கு உடலில் ஏற்படுத்திடும் அப்படின்றத மறக்கக்கூடாது. அதனால
அதனால் தயிரையும் வெங்காயத்தையும் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாம்பழத்தையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. இப்போ நம்ம சின்னதாக மாம்பழத்தை வந்து பீஸ் பண்ணி அதை வந்து தயிரோடு சேர்த்து சாப்பிடும்போது அது ருசியாக நம்ம இருக்கும் அப்படின்றதுக்காகவே அதை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா அது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது சுவைக்காக வேணால் நீங்கள் சாப்பிடலாம், ஆனால் அது உங்களுக்கு கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். வெங்காயத்தை போலவே மாம்பழமும் நமது உடலில் வெப்பத்தை அதிகரிக்கக்கூடும். அதனால் தயிரோட மாம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ஸ்கின் டிசீஸ், தோல் சம்பந்தமான நோய்கள், உடலினுடைய செயல்பாடுகள் வந்து தடைபடுதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும். அதாவது அது செரிமானம் ஆகும்போது உங்களுடைய உடல் வந்து ரொம்ப ஸ்லோவாக இயங்க ஆரம்பிக்கும், மயக்கம் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். மீனையும் தயிரையும் ஒன்றா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயிர் அப்படின்றது புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருள். அதே போலவே வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மீனும் வந்து அதிக புரதம் இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்துக்கொள்ளும் போது ஹை புரோட்டீன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதிக உயர்தர புரதம் கிடைக்கிறதால செரிமானம் ஆவதில் இது பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அதனால் தயிர் வந்து உடனோட நம்ம தயிரோட மீன் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது அஜீரண கோளாறு ஏற்படுத்தும். வயிறு தொடர்பான உடல் உபாதைகள், சைடு எஃபெக்ட் நமக்கு வந்து ஏற்படுத்திடும். அதனால் தயிரையும் மீனையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. தயிரையும் பாலையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. இப்போது தயிரை வந்து நம்ம பாலோட கம்பேர் பண்ணும்போது தயிர் சீக்கிரமாக செரிமானம் அடைஞ்சிடும். ஆனால் பால் வந்து மிக குறைவான நேரங்களில் செரிமானம் ஆகாது. அதனால் அது ஒன்றா சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா புரோட்டீன் அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கிறதால அது செரிமானம் ஆகிறதுல பிரச்சனை ஏற்படுத்தி வயிற்றுப்போக்கு, வயிற்று உப்புசம், வாயு குளறு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். அதனால் பாலையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. உளுத்தம் பருப்பையும் தயிரையும் நம்ம ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. இப்போது தயிரோட உளுத்தம் பருப்பால் செஞ்சிருக்க கூடிய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது செரிமானத்தில் வந்து பிரச்சனையை உருவாக்கி இறுதியில் வயிற்று கோளாறு, நமக்கு வயிற்று உப்புசம், வயிற்று வீக்கம், வயிற்றுப்போக்கு, பேதி போன்ற மோசமான நிலை கூட நம்மளை கொண்டு போயிடும். அதனால் தயிரோட உளுத்தம் பருப்பால் செஞ்சிருக்கக்கூடிய மற்ற உணவுகளையோ எடுத்துக்கொள்வது நல்லது கிடையாது. எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், அதாவது ஆயில் ஃபுட்ஸ், எண்ணெயில் வறுத்து பொறுத்த உணவுகளோட தயிரை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த மாதிரி நம்ம தயிரோட எண்ணெயில் வறுத்து பொறுத்த உணவுகள் எடுத்துக்கிறது அது செரிமானத்தை வந்து தாமதப்படுத்தும். செரிமானத்தை தாமதப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அது செரிமானம் அடையக்கூடிய மொத்த நேரத்திலுமே விரைவில் நம்மளை வந்து சோர்வடைய செஞ்சிடும். இதன் காரணமாக தான் நம்ம ஏதாவது இந்த ஆயில் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டோம், அப்புறம் வந்து எண்ணெய் பொருட்களை சாப்பிட்டதுக்கப்புறம் பால் குடிக்கும்போது விரைவில் தூக்கம் வருவதற்கான காரணம் இதுதான். அது சீக்கிரமாக செரிமானம் ஆகாது. செரிமானம் ஆகிறதுக்கு ஸ்லோவாக இருக்கும். அது வரைக்குமே நமக்கு வந்து உறக்கம் வர ஆரம்பிக்கும், மயக்கமாக இருக்கும், மன அழுத்தமெல்லாம் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்குது. செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளையுமே அது வந்து ஏற்படுத்தும். அதனால் ஆயில் ஃபுட்ஸோட நம்ம தயிரை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறிப்பாக வந்து தயிரை நம்ம சாப்பிடும்போது எப்போதுமே உறைந்திருக்கக்கூடிய தயிரை தான் வந்து சாப்பிடணும். உறைந்த நிலையில் இருக்கக்கூடிய தயிரை சாப்பிடுவது நல்லது. வேணும் அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியத்தை இன்னும் மேம்படுத்திக் கொள்வதற்கு மண் சட்டியில் உறைந்திருக்கக்கூடிய தயிரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். தயிரை வந்து மண் சட்டியில் உரைய வச்சு அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் கூடுதலாக ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு வந்து பெறப்படும். ஒருபோதும் நீங்கள் தயிரை வந்து சூடுபடுத்தக்கூடாது. தயிரை சூடுபடுத்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த நல்ல பாக்டீரியாக்கெல்லாம் அழிஞ்சிடும். அது உங்களுக்கு 1% கூட நன்மை தராது. அதனால் இயல்பாக அப்படியே தயிரை வந்து உரைய வச்சு சாப்பிட்றது நல்லது. உறைந்த தயிரில் காணப்படக்கூடிய தெளிந்த நீரை கூட நீங்கள் குடிக்கலாம். இந்த உறைந்த தயிரில் காணப்படக்கூடிய தெளிந்த நீரை நீங்கள் குடிக்கும் போது தலை சூடு உங்களுக்கு வந்து நீங்க ஆரம்பிக்கும், களைப்பு வந்து உங்களுக்கு வந்து நீங்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நன்கு புளித்து இருக்கக்கூடிய தயிரை வந்து ஒரு சில பேர் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. வயிற்றுப்போக்கு, வாயு குளறு இருக்கிறவங்களாம் அது வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. நெஞ்செரிச்சல் இருக்கக்கூடியவங்களாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ மற்றவர்கள் வந்து அளவோடு வந்து தயிரை சாப்பிடுங்க. அதை வந்து தொடர்ந்து எடுத்துக்கொண்டு நிறைய மருத்துவ நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி மக்களே.